பிரமாணங்களை நம்முடைய பலத்தினால் செய்ய முடியாது, ஆனால் தேவனுடைய பலத்தினால் செய்ய முடியும் என்பதற்கு உதாரணமாக. நம்முடைய மூளையில் முன் மூளை கான்ஷியஸ் மைண்ட் ஆகவும் பின் மூளை சப் கான்ஷியஸ் மைண்ட் ஆகவும் செயல்படுகிறது. முன் மூளையை நம்மால் கட்டுப்படுத்த முடியும், ஆனால் பின் மூளையை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. கடவுள் சொல்கிறார் நம்முடைய கிரியைகளினால் ஒன்றும் செய்ய முடியாது என்று. அது தேவனால் முடியும். அதனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய செயல்கள், தேவனுடைய நினைவுகள் நம்முடைய பின் மூலையில், அதாவது ஆழ்ந்த மனதில் இருக்கிறதா என்பதற்கு ஒரு உதாரணமாக. நாம் என்னதான் பாவம் செய்ய தூண்டப்பட்டாலும் செய்யாமல் உறுதியாக இருந்தால் அது ஆழ்ந்த மனதிலும். நாம் என்னதான் நன்மை செய்ய தூண்டப்பட்டாலும் செய்யாமல் இருந்தால் அது ஆழ்ந்த மனதில் இல்லை என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதை உறுதி செய்து கடவுளிடம் நம் மனதை ஒப்புக்கொடுக்க வேண்டும். அவராலே அதை சரி செய்ய முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். கடவுளிடம் ஜெபித்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் அவர் நம் மனதை புதிதாக மாற்றுவார். புதிய இதயத்தை நமக்கு தருவார். ஆமென்.